ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 4 கிளியர் பண்ணி கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல்ரெடி என்னோட குரூப் 4 ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி 1 இயர் இன்க்ரிமெண்ட் அப்புறம் என்னோட சேலரி எவ்வளோ, 2024 என்னோட சேலரி எவ்வளோ அப்படின்ட்டு உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா 2025 நாங்கள் ஜாயின் பண்ண அப்புறம் எங்களோட சேலரி எவ்வளோ இருக்கும், நெட் எவ்வளோ, கிராஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க டியூஸ் பாருங்க. டியூட்டி பே ஆஸ் யூஷுவல் 19,500 எல்லாருக்குமே காமன் தான். டிஏ வந்து 53%. ஜனவரியில் நமக்கு எப்படி டிஏ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் ஜனவரியில் நமக்கு அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னா கூட நம்ம அரியர் போட்டு வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி பர் இயருக்கு 2 டைம்ஸ் ஆட் பண்ணுவாங்க டிஏவை. ஒன்று ஜனவரி, இன்னொன்று ஜூலையில் வரும். அதுக்கப்புறம் உங்களோட ஏறும். இப்போதைக்கு 53% வச்சு நம்ம போட்டால் 10,335, ஹெச்ஆர்ஏ 1,800. இதுவும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சிட்டி லிமிட்டா வில்லேஜா அதுக்கேற்ற மாதிரி ஹெச்ஆர்ஏ சேஞ்ச் ஆகும். நான் காமனாக 1,800 வச்சு போட்டிருக்கேன். சிசிஏ இது எல்லாருமே காமன் தான். 360. ஸ்பெஷல் பே இது டைபிஸ்டுக்கான ஸ்பெஷல் பே 240 rupees. மெடிக்கல் அலவன்ஸ் எம்ஏ 300 rupees. ஸோ இதுதான் இதோட கிராஸ் பாருங்க. இப்போ சேலரி கிராஸ் பார்க்கலாமாங்க. 19,500 சொன்னா பேசிக் டியூட்டி பே அதோட 53%, 10,335. இப்போ மொத்தத்தையும் ஆட் பண்ணுவோம். 19,500 plus 10,335 plus 1,800 plus 360 plus 240 plus 300. ஸோ உங்களோட கிராஸ் பார்த்தீங்க அப்படின்னா டைபிஸ்டுக்கு 32,535 rupees. இதில் டைபிஸ்டுக்கு 32,535. ஜேஏவிஓ பாருங்க சேம் தான். 240 rupees மட்டும் உங்களுக்கு வராது. அது வந்து டைபிஸ்டுக்கான ஸ்பெஷல் பே. ஸோ 32,535 மைனஸ் 240 அவங்களுக்கு 32,295. இதுதான் உங்களோட கிராஸ். டிடக்ஷன் பாருங்க. சிபிஎஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம். அதாவது 2003க்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் பழைய பென்ஷன் ஸ்கீம். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ண நம்ம எல்லாருக்குமே சிபிஎஸ் மட்டும்தான். என்னன்னா நம்ம சேலரியில் ஒரு 10% பிடிச்சி கவர்மெண்ட் வந்து ஒரு 10% ஆட் பண்ணி நமக்கு பென்ஷனுக்கு பதில் இந்த சிபிஎஸ் தராங்க. அதாவது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம். இது பாருங்க. இது எப்படி இந்த 10% அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த டியூட்டி பே பிளஸ் டிஏ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதோட 10% தான். ஸோ 19,500 பிளஸ் டியூட்டி பே பிளஸ் டிஏ 19,500 பிளஸ் 10,335 29,835 இன்ட்டு இதோட 10%, 2,983.5. அப்போ 2,984 அப்படின்னு பிடிப்பாங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணி. ஸோ எஸ்பிஎஃப்னா ஸ்பெஷல் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இது நீங்கள் வந்து எல்லாருமே பிடிக்கிறது இல்லை, பட் ஆனால் இது பிடிக்கிறது ரொம்ப நல்லது. 70 rupees இது காமன் எல்லாருக்குமே. NHIS நேஷனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அது ஒரு 295. NHIS கார்பஸ் ஒரு 5. இதுவும் 300 எல்லாருமே காமன் தான். இது ஒரு 300 ப்ளஸ் FBF ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்ட் இது ஒரு 110. இது வந்து காமன் தான். பார்த்தீங்கன்னா SPF வந்து உங்கள் விருப்பம் தான், நீங்கள் பிடிக்கிறது பிடிக்காததும். சிபிஎஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஆன்லைனில் உங்களுக்குன்னு ஒரு சிபிஎஸ் நம்பர் அப்ளை பண்ணி வாங்கினதுக்கப்புறமா இந்த சிபிஎஸ் நம்பர் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம ஓவரால் டிடக்ஷன் வந்து 3,464. கிராஸ் வந்து 32,535 ஃபார் டைபிஸ்ட்டு. ஜேஏவிக்கு வந்து 32,295. டிடக்ஷன் வந்து 3,464. அப்போ நெட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பாருங்கள். 32,535 அதில் 3,464 டிடக்ட் பண்ணால் மைனஸ் 3,464 அப்போ 29,071. இது வந்து டைபிஸ்ட்டுக்கு. 32,295 மைனஸ் 3,464. 32,295 மைனஸ் 3,464 28,831. இதுதான் வந்து ஜேஏவோட சேலரி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேலரி ஸ்லிப்பு. நான் அந்த டெலிகிராமில் போட்டிருக்கேன், சும்மா செக் பண்ணி பாருங்கள். என்ன இல்லைங்களா, நம்மளோட இந்த டியூட்டி பே எவ்வளோ அப்படிங்கிறது எந்த லெவல் அப்படிங்கிறது எதில் பார்க்கணும் அப்படின்னா இதுதான் நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் கூகுளில் கூட ஜிஓ 303 அப்படின்னு போடுங்க. அதை டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்கள் ஃபுல்லாக. இது பார்த்தீங்கன்னா 11th October 2017 வந்தது. இதில் நம்மளோட லெவல் என்ன, நம்ம சேலரி எங்கே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. இது ஒரு மொத்தம் ஒரு 33 pages இருக்கும். பொறுமையாக படிச்சு பாருங்கள் நீங்கள். இந்த பேஜ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து நம்ம எந்த குரூப்பு, நம்மளோட பேசிக் பே என்னங்கிறது இருக்கும். இங்கே பாருங்கள் லிஸ்ட் ஆஃப் லெவல்ஸ் ஆஃப் பே. இதில் நம்மளோட குரூப் பாருங்கள் 7th இருக்க பாருங்கள். நம்ம வந்து குரூப் சி, குரூப் 4ல் வரவங்க வந்து குரூப் சி அப்படின்னு வரும். பேசிக் பாருங்கள். நம்மளோட ஸ்கேல் பே வந்து கிரேட் பே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா 2,400 நம்மளோட கிரேட் பே. லெவல் வந்து 8, லெவல் 8 கிரேட் பே 2,400. குரூப் வந்து சி. மினிமம் பாருங்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 19,500 டியூட்டி பே சொன்னேன்னா அதுதான் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் நம்ம இதிலே இருக்கும் அப்படின்னா 62,000 வரைக்கும் நம்ம டியூட்டி பே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எல்லா பே பேண்டும் இருக்குது. என்னென்ன கிரேடு, நம்ம எந்த குரூப்பில் வருவோம். ஏபி அது வந்து ஹையர் பொசிஷனில் வருவாங்க. குரூப் 1 அந்த ரேஞ்சில் இருக்கவங்க வருவாங்க. நம்ம குரூப் 4 வந்து நம்ம சி குரூப்பில் வருமா. இதில் எல்லாருக்குமே இருக்குது பாருங்கள். ஸ்பெஷல் டைம் ஸ்கேல்னு இருக்கும். ஸ்பெஷல் டைம் ஸ்கேல்னா கான்ட்ராக்ட்லேருந்து ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சு அவங்களுக்கு இந்த ஓஏ ஸ்வீப்பரு இவங்கெல்லாம் வந்து அந்த ஸ்பெஷல் டைம் ஸ்கேலில் வந்திருப்பாங்க. இப்போ நமக்கு அடுத்தது பாருங்கள். இப்போ இன்க்ரிமெண்ட் சொன்னேன் இல்லைங்களா, வருஷத்துக்கு வந்து 600 rupees இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லாருங்களா. அதை பாருங்கள். அது எந்த டம்ளர் இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். இந்த பே மேட்ரிக்ஸ் பாருங்கள். ஷெட்யூல் 5ல் நமக்கு இன்க்ரிமெண்ட் இதை தான் செக் பண்ணணும். நம்ம கிரேட் பேனா 2,400 சொன்னா லெவல் 8 நம்ம. ஸோ இந்த லெவல் 8ல்
ஃபர்ஸ்ட் நம்மளோட பேசிக் சேலரி எவ்வளோ டியூட்டி பே வந்து 19,500 ஃபர்ஸ்ட் இயரில். அப்போ செகண்ட் இயரில் அப்படின்னு பார்க்கும்போது 600 rupees இன்க்ரீஸ் ஆகி இதுதான் இந்த டியூட்டி பே தான் 20,100. அதுக்கு அடுத்த வருஷம் 20,700, 21,300. இப்போ இதுதான் என்னோட 3 இயர்ஸ் கண்டினியூஸாக எனக்கு 600 ஏறி இப்போ என்னோட டியூட்டி பே வந்து 21,300. ஸோ நெக்ஸ்ட் இயர் ஜனவரி வரும்போது என்னோட 21,900 மாறும். இதுதான் நம்மளோட இன்க்ரிமெண்ட் ஸ்கேல். இதை பார்த்து நம்ம டியூட்டி பே சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது தான். இங்க பாருங்க இந்த பே மேட்ரிக்ஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. A junior assistant who after having been fixed in the pay matrix is drawing a basic pay of rupees 32,200 in level 8. When he gets an annual increment on 1st of July, he will just move one stage down in the same level. Hence after increment the pay will be 33,200. ஒரு ஜேஏ வந்து அவரோட பேசிக் பே மேட்ரிக்ஸ்ல 32,200 பேசிக் பே வாங்குறாரு அப்படின்னா அவரோட அடுத்த இன்க்ரிமெண்ட் லெவல் 8 இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஸ்டெப் டவுன்ல just move one stage down 32,300 பாருங்க 32,200 அப்ப அவங்களோட அடுத்து என்ன 33,200. இதுதான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க நமக்கு. இதோட டெலிகிராம் பேஜ்ல தரேன், வேணும் டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஹெச்ஆர்ஏ சொல்லியிருந்தீங்களா சிட்டில எவ்வளோ வில்லேஜ்ல எவ்வளோன்னு சொல்லிட்டு டிஃபர் ஆகும்னு சொல்லிட்டு அதோட ஜிஓ பாருங்க. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ஹெச்ஆர்ஏ அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நான் டெலிகிராம் பேஜ்ல தரேன், நீங்க டவுன்லோட் பண்ணி பொறுமையா படிச்சு பாருங்க. இங்க பாருங்க இதுல சொல்லிருப்பாங்க எந்தெந்த லிமிட் எவ்வளோ ஹெச்ஆர்ஏ சொல்லிட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிட்டிஸ் ஆர் டவுன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது XYZ அப்படின்னு வச்சிருக்காங்களா. ரேட் ஆஃப் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் per month as a percentage of basic pay only. எக்ஸ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க லிமிட் எக்ஸ்ல வருதுன்னா 24%, ஒய்ல வந்தா 16%, ஜெட்ல வந்தா 8%. நமக்கு அதுதான் வந்து அமௌண்டோட டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க அவங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வந்து இதில் வரும்னா 19,500 நம்மளோட பேசிக் பே. இங்கே பாருங்க இந்த டேபிள் பாருங்களேன் 17,201 இருந்து 21,000 சேலரி வாங்குற வரைக்கும் நமக்கு இதில் வரும். இதில் பாருங்க கிரேட் 1A அப்படின்னு கொடுத்துருக்காங்களா 1,800, கிரேட் 1B 1,200, கிரேட் 2 800, கிரேட் 3 500, கிரேட் 4 350. ஸோ நமக்கு ஹெச்ஆர்ஏ வந்து 1,800 இருந்து 350 வரைக்கும் உங்களுக்கு எங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்குதோ அந்த பிளேஸை பொறுத்து இது டிஃபர் ஆகும். டிஏவும் அதே தான், நமக்கு ஒவ்வொரு மாசமும் மாறிட்டே இருக்கும் இல்லைங்களா. அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ ஜனவரி வரைக்கும் 53% தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஜிஓவும் ஹெச்ஆர்ஏ ஜிஓ அப்புறம் அந்த பேசிக் டியூட்டி பேயோட ஜிஓவும் என்னோட டெலிகிராம் பேஜில் இருக்குது. வேணும் டவுன்லோட் பண்ணி பொறுமையாக படிச்சு பாருங்க. தேங்க்யூ.